வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடந்தது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பேசினார். தொடர்ந்து விவசாயிகளின் குறைகளை மாவட்ட ஆட்சியர் கேட்டு அறிந்தார். கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் கல்யாணம் விவசாயிகளின் நலன் கருதி மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு திட்டங்கள் தொடர்பான கோரிக்கை மனுவை அளித்தார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி, வேளாண்மை துறை இணை இயக்குனர் சேகர், கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் தயாள விநாயக அமல்ராஜ், நீர்வளத்துறை செயற்பொறியாளர் மாரிமுத்து, வேளாண்மை பொறியியல் துறை செயற்பொறியாளர் நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு புதிய ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெற விவசாயிகளுடைய குறை தீர்க்கும் நாளில் பங்கேற்று சில கோரிக்கைகளுடைய மாவட்ட ஆட்சியருக்கு வச்சுருக்கோம். அதில் ஒன்று என்னென்னா, இந்த மின்மாற்றி பழுதடைஞ்சா அதை உடனே மாற்றணும், ரிப்பேர் பண்ணி மாற்றாமல் கையிருப்புலேருந்து மாற்றணும், அது ஸ்டோரேஜ் வைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அதையும் அவர் கவனிக்கிறதா சொல்லியிருக்காரு. அடுத்து நம்மளோட மயிலாடுதுறை பொறுத்தவரை ஒரு 10 முக்கியமான கோரிக்கைகளை கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். இந்த மருத்துவக் கல்லூரி அது இடம்லாம் அக்யூர் பண்ணியாச்சு, அது இப்போ அனௌன்ஸ் பண்ணுற நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து NPKR சக்கர ஆலையை ஓட்டணுங்கிற அவசியத்தையும் வலியுறுத்தி. அடுத்தது மைய நூலகம், குத்தாலம் அரசு கலைக்கல்லூரி, நீண்ட நாளே பிரச்சனையாக இருக்கிற இந்த சுற்றுச்சாலை ரிங் ரோடு, அதையும் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். இதில் ஒரு மிக சந்தோஷமான செய்தி, முதலமைச்சருடைய உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இந்த மணல்மேடு உக்காரம்பாரி ரோடு இருக்குல்ல, கொள்ளிடம் பாலம் இணைப்பு முட்டம் பாலம், அந்த ரோடு ஜியோ இஷ்யூ ஆக்ட் 16.5 கோடியில் முதலமைச்சருடைய தொகுதி திட்டத்தில் அது வருது. அதுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மளுடைய அந்த முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல முட்டம் பாலம் அப்ரோச் ரோடு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த 2 இடத்துல, இந்த மணல்மேடு இடத்துல, நூற்பாலை இடத்துல TNCSயில் எடுத்து ஒரு நவீன அரிசி ஆலை துவக்கணுங்கிற கோரிக்கை, அதையும் கவனத்தில் கொண்டு போயிருக்கோம். அடுத்து இந்த மேம்பாலம் நீடூர் ROB ரயில்வே மேம்பாலம், மாப்படகு மேம்பாலம், இதுவும் அக்யூர் ஆகிடுச்சு, சீக்கிரம் முடிக்கணும்னு மாவட்ட ஆட்சியரோட கவனத்துக்கு கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கோம். அவர் எல்லாத்தையும் கவனமாக கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கவனம் தெரிந்ததாக சொல்லியிருக்காரு. இதுதான் இன்றைக்கி நடந்த கூட்டத்தினுடைய நிலை.